ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் குடும்பமே சேர்ந்து ஆனந்தமாக அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டுட்டு, சரி வாங்க ஐயா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணியை தம் கட்டும் அப்படியே ஸ்மெல்லிலே பிடிச்சிட்டு வந்து உட்காடுறாங்க. மோப்பம் பிடிச்சாப்புல வந்துட்டாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோபி. அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குற லெவலில் எட்டி எட்டி பார்க்குறாரு. யாராவது கொஞ்சம் பிரியாணி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கண்ணா இங்கே பிரியாணிலாம் இல்லை, தீந்து போச்சு, அந்த பழைய சோறு தான் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் எட்டி பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிறாரு. சாப்பிட போகும்போது ஏன்டா உன் மூஞ்ச காமிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பாக்யா மட்டும் கடுப்பாகலங்க, மொத்த குடும்பமும் கடுப்பாயிடுச்சு. அப்படியே வந்தார், வெளியில் வந்து அப்படியே செம்ம கோவமாயிடுச்சாங்க. யாரும் எதிர்பார்க்காத லெவலுக்கு கோவப்பட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஈஸ்வரி பாட்டி, எனக்கு பிள்ளையே கிடையாதுடா, எனக்கு மகன் மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாக்யாவை மகன் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோபியை வந்துட்டு நான் வந்துட்டு உன் இடத்துல இருந்திருந்தா நான் நம்பியிருப்பேன், நான் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டது மட்டும் இல்லைங்க. இதுக்கப்புறம் எனக்கு பையனே இல்லை, நீ என் வாழ்க்கையில் வந்துடாத, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோடு நிப்பாட்டலங்க. பாட்டி சும்மா உதார் விடுது அப்படின்னு நம்மளும் நினச்சாங்க. ஏன்னா எந்த ஒரு தாய் உலகம் அப்போல்லாம் அக்செப்ட் பண்ணாது. அதனால் அமைதியாக இருந்தவங்க நாங்கள். கடைசியில் பார்த்தா பொசுக்குன்னு தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிச்சு. நான் உன்னை தலைமுழிக்கிட்டேன்டா, அப்படிடா இப்படிடா இருந்தது. ஐயோ, பாட்டி சொன்னதை கேட்டோன்னே நமக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் கோபிக்கு அவ்வளோ அள்ளு விட்டுருச்சு. வெளியில் உட்காந்து அழுகலுன்னு அழுகிறாரு. இப்போ தெரியுதா அம்மா பாசனா என்னன்னு? பெத்த அம்மாவை நம்பாம போயிட்டே இப்போ பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சோகத்தோடய வீட்டுக்குள்ளே வராரு. எங்கே ராதிகா வீட்டுக்கு வந்து கதவு தப்புன்னு தட்ட, பாட்டி எங்கே அடிச்சுவிடணும்னு பயந்து ஒளியுது. எங்கடி இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் ராதிகா கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடிப்பாரேன்னு பாட்டி இந்த வயசில் போய் கண்ணாமூச்சி விளையாடுது. கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்